தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 11/4/2026 சனிக்கிழமை, உத்திராடம் நட்சத்திரம், காலை 11:10 வரை, பிறகு திருவோணம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற ஒரு நல்ல கருத்து, எண்கணிதம் ஒரு பொன்கணிதம். நண்பர்களை நம்பும் நீங்கள் நம்பர்களையும் நம்புங்கள்னு சொல்லி சில நாட்களுக்கு, சில வருடங்களுக்கு முன்னால தினத்தந்தியில் நான் குறிப்பிட்டிருந்தேன். இந்த நம்பர்களுக்கு அவ்வளவு தூரம் வலிமை இருக்குங்கிறத நம்ம அனுபவத்தில் பார்க்கலாம். இந்த எண்கணிதத்தில் என்ன போட்டிருக்காங்க, 1ங்கிற எண் சூரியனை சார்ந்தது, 2ங்கிற எண் இருந்துச்சு அப்படின்னா சந்திரனை சார்ந்தது, 3 என்ற எண்ணுக்கு குருவினுடைய ஆதிக்கம், 4 என்ற எண் ராகுவுக்கு, 5 என்ற எண் புதனுக்கு, இப்படி எல்லா எண்களுக்கும் வரிசைப்படுத்தியிருக்காங்க. இதில் நம்முடைய பிறந்த தேதி, கூட்டுத்தொகை, உடலெண், உயிரெண் இவற்றை பார்க்கணும். சில பேர் 1 என்ற சூரியன் ஆதிக்கத்தில் பிறந்தா 1, 10, 19, 28 பிறந்தவங்க அதே தேதியில் அதே எண் ஆதிக்கத்தில் பெயர் வைத்துக் கொள்ளலாம்பாங்க. ஆனால் 8 பிறந்தவங்க மட்டும் 8க்கு நட்பு கிரகம் எது, 5, 6 அதில் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி, இதெல்லாம் ஒரு பொது நியதி. இந்த 3 எண் பற்றி 2 நாளைக்கு முன்னால் உங்களுக்கு சொன்னேன். தந்தி தொலைக்காட்சியில் 3 எண் ஆதிக்கத்தில் பிறந்தா, குரு ஆதிக்கத்தில் பிறந்தா சாதனையாளர்களாக திகழ்வார்கள், புகழ் மிக்கவர்களாக, பொருளாதாரத்தில் நிறைவு பெற்றவர்களாக, உலக புகழ் பெற்றவர்களாக, மேதைகளாக விளங்குவார்கள் அப்படின்னு. அந்த 3 ஆதிக்கத்தில் பிறந்தா 3, 12, 21, 30 பிறந்தா அவங்க சொன்னதெல்லாம் பலிக்கும், கண்ட கனவெல்லாம் பலிக்கும். எதிர்காலம் இப்படி இருக்கணும்னு அவங்க நினைச்சவங்க திட்டமிட்டு வாழ்க்கையை அமைச்சாங்கன்னா அதேபடி அது நிறைவேறும். அந்த அளவுக்கு அவருடைய ரொம்ப வலிமை, தன்னம்பிக்கை அதிகம் பெற்றவர்களா. அதுக்கு ஒரு பாடல் உண்டு. 3 எனும் ஆதிக்கம் பிறந்தோர் எல்லாம் முன்னேற்றம் தன்னில் கவனம் கொண்டிருப்பார். எந்த நேரமுமே நம்ம முன்னேற்றத்துக்கு என்ன வழின்னு சிந்திச்சுக்கினே இருப்பாங்கடா 24 மணி நேரமும். தான் பெற்ற இன்பத்தை பகிர்ந்து கொள்வார். தான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம்ங்கிற அண்ணன் அது மாதிரி எல்லாருக்கும் அதை எடுத்து சொல்லுவாங்க. துன்பத்தை பகிர்ந்துக்க கூடாது, சிரிப்பாங்க, ஆனா இன்பத்தை பகிர்ந்துக்கலாம். தான் பெற்ற இன்பத்தை பகிர்ந்து கொள்வார், தன்னம்பிக்கையுடன் தெய்வ நம்பிக்கை தூண் போல பெற்றிருப்பார். யாருக்கும் சில பேருக்கு தன்னம்பிக்கை இருக்கும், தெய்வ நம்பிக்கை இருக்காது. சில பேருக்கு தெய்வ நம்பிக்கை இருக்கும், தன்னம்பிக்கை இருக்காது, கோழையாக இருப்பார்கள். ஆனால் இந்த 3ல் பிறந்தவங்க தன்னம்பிக்கையும் உண்டு, தெய்வ நம்பிக்கையும் உண்டு, ஆனால் வெளிக்காட்டிக்க மாட்டாங்க. அவர்களுக்கு தூண் போல பெற்றிருப்பார், சுறுசுறுப்பும் தொடர் உழைப்பும் நரியின் தந்திரமும் மிக்கார். ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பாங்க, தொடர்ந்து உழைத்து கொண்டே இருப்பார்கள், உழைப்பால் உயர்ந்த உத்தமர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டம் வாங்குற அளவுக்கு உழைப்பார்கள். நரியினுடைய தந்திரமும் அவர்களுக்கு தெரியும், எப்படி போனால் எப்படி நடக்கும் அப்படின்னு. மற்றவர்களை பார்த்த மாத்திரத்தில் எடை போடும் சக்தி மிக்கவர்களாக இருப்பார்களாம். வீண் பெருமை பேசாமல் கொடுத்திருக்கும் வேலையினை அக்கறையாய் முடித்து வைப்பார்னு அந்த பாடல் முடியுது. வீண் பெருமை பேச மாட்டாங்க. மற்றவர்களா நான் அதை செஞ்சேன், இதை செஞ்சேன் அப்படின்னு தற்பெருமை ரொம்ப பேசுவாங்க. இந்த 3ல் பிறந்தவங்க காரியத்திலேயே குறியாக இருந்து முடித்து குடித்து வெற்றி கண்டு அவங்க அந்த வீண் பெருமை பேசாமல் கொடுத்த வேலையை கச்சிதமா முடித்து கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களா. இப்படி எல்லா எண்களுக்கும் கூட கவிதைகள் இருக்கிறது. இப்படி கவிதையாக்கி இது ஒரு நூலாக வெளியிட வேண்டும் என்று எனக்கு ஒரு ஆசை. ஆகையினால எண்கணிதத்தை பற்றிய இந்த கவிதை என்னுடைய கவிதை. இதுபோல 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 உரிய கவிதைகள் எல்லாம் இருக்கின்றன. அவர்களுடைய அந்த எண் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் எந்த நிலையில் இருப்பார்கள், அவர்கள் எந்த மாதிரியான வண்ணங்களை உபயோகப்படுத்தலாம், எந்த தெய்வங்களை வழிபடலாம் என்பதை பற்றியெல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து இந்த தந்தி தொலைக்காட்சிகளை சொல்வேன் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று ஒரு அற்புதமான நாள், யோகமான நாள். ராசிநாதன் விரயஸ்தானத்தில் இருக்கின்ற பொழுது எப்படி உங்களுக்கு இந்த நாள் நல்ல நாள் என்று நீங்கள் சொல்வீர்கள் என்று கேட்கலாம். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம். அதுக்கு தனாதிபதியாக விளங்கும் சுக்கிரன் ராசியில் இருக்கின்றார். எனவே பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். கும்பராசியிலே ராகு, கும்பராகு குடங்குடமாய் கொடுக்கும் என்பார்கள். எனவே இன்றைக்கு பொருளாதார பிரச்சனை அகலும். பாதியில் இந்த பணிகள் மீதியும் தொடரும், கட்டிடப் பணி தொடரும். கனிவாக பேசி காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். இந்த நாள் நல்ல நாள், யோகமான நாள். எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் நாள். ரிஷபராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் அடுக்கடுக்காக வரும் வேலையை கண்டும் அயராமல் நீங்கள் பணிபுரிந்து பாராட்டு பெறுகின்ற நாள். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள், கொள்கை பிடிப்போடு செயல்படுவீர்கள், வசதிகள் பெருகும், குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உருவாகும். வியாபாரத்தை விரிவுபடுத்தலாமா என்ற எண்ணத்தை இன்று பூர்த்தி செய்து வியாபாரத்தை விரிவுபடுத்தும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள். வாகன யோகமும் உண்டு, பயணங்களும் பலன் தரும்.
மிதுனராசினியர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எது செய்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்ய வேண்டும். அனுபவஸ்தர்களை ஆலோசனைகளை கேட்டு செய்வது நல்லது. விரயங்கள் அதிகரிக்கும். வருமானத்தை காட்டிலும் விரயங்கள் கூடுதலாக இருக்கலாம். பிள்ளைகளாலும் பிரச்சனை, பிறராலும் பிரச்சனை என்ற நிலை உருவாகும். தொழிலில் அங்கு உள்ள பணியாளர்களை நம்பிக்கைக்குரிய விதம் நடந்து கொள்வார்களா என்பது சந்தேகம்தான். எதையும் உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது நல்லது. இன்று தானுண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பதே உத்தமம். கடகராசினியர்களே, உங்களுக்கு அஷ்டமத்திலே ராகு இருந்தாலும் 9ஆம் இடம் வலுவாக இருக்கிறது. பொன்பொருள்கள் தேடி வரக்கூடிய நாள். வெற்றி வாய்ப்புகளும் வீடு தேடி வரும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. வாங்கும் அதாவது விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய விதத்தில் இன்றைய கிரக நிலைகள் இருக்கின்றன. அது மட்டுமல்ல, 2இல் கேது இருப்பதனாலே கொடுத்த வாக்கை நீங்கள் காப்பாற்ற இயலும். ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் வைத்திருப்பீர்கள். வழக்குகள் சாதகமாக முடியும். வருங்காலத்தை பற்றிய பயம் அகலும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள், யோகமான நாள். சிம்மராசினியர்களே, அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் சுக்கிரபலம் நன்றாக இருப்பதால் உங்களுக்கு பெற்றோர் வழியில் கொஞ்சம் பிரியம் கூடும். அவர்கள் வாயிலாக உங்களுக்கு தொழிலுக்கான மேல் முதலீடுகள் உங்களுக்கு கிடைக்கலாம். புது முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். சொல்லும் சொற்கள் எல்லாம் வெல்லும் சொற்களாக மாறும். துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும். வியாழன் 11இல் இருப்பதனாலே அயல்நாட்டிலிருந்து கூட சில அழைப்புகள் சிலருக்கு வரலாம். கவனம். அதை உபயோகப்படுத்திக் கொள்வது உங்கள் புத்திசாலித்தனமாகும். கன்னிராசினியர்களே, உங்களுக்கு இடமாற்றங்கள், வீடு மாற்றங்கள், உத்தியோக மாற்றங்கள் வருவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்ற நாள். 12இல் கேது. கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது. கொள்கை பிடிப்பையும் தளர்த்திக் கொள்ள நேரிடும். வாங்கல் கொடுக்கல்களில் சிக்கல்களும் சிரமங்களும் இருக்கலாம். பொதுவாக நிதானத்துடன் செயல்பட வேண்டிய நாள் இந்த நாள். அது மட்டுமல்ல, நட்பு பகையாகலாம். குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்கள் செயல்பாடுகளில் குறை கூறுவர். நீங்கள் அதை கண்டுகொள்ள வேண்டியதில்லை. தானுண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பது நல்லது. துலாம் ராசினியர்களே, உங்களுக்கு தொட்ட காரியங்களில் எல்லாம் வெற்றி கிடைக்கும். பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். குடும்ப முன்னேற்றம் குறித்து நீங்கள் எடுத்த முயற்சிகளிலும் உங்களுக்கு அனுகூலங்கள் உண்டு. பழைய கடன் பிரச்சனைகளை தீர்க்க ஆக்கப்பூர்வமாக யோசிப்பீர்கள். செய்தொழிலே சிறப்பான பலன் கிடைப்பதற்கு நண்பர்கள் கூட்டாக இணைந்து உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள். இந்த நாள் நல்ல நாள். விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்கின்ற நாள். விருச்சிக ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று பணபலம் அதிகரிக்கின்ற நாள். பக்குவமாக பேசி காரியங்களை சாய்த்துக் கொள்வீர்கள். மன நிம்மதியும் உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்திலே உங்கள் கை ஓங்கும். நேற்று குறை கூறிய மேலதிகாரிகள் இன்று உங்களை பாராட்டுவர். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். அதே நேரத்தில் உங்களுக்கு வீட்டு தேவைகளையும் நீங்கள் பூர்த்தி செய்து குடும்ப உறுப்பினர்களின் பாராட்டுகளையும் பெறுவீர்கள். 5ஆம் இடத்திலே சனி. பஞ்சமஸ்தானத்தில் சனி இருப்பதால் பூர்வீக சொத்து தகராறுகள் அகலும். பாகப்பிரிவினர்கள் சுமூகமாக முடிய வழிபிறக்கும். தனுசு ராசினியர்களே, உங்கள் ராசியை குரு பார்க்கின்றார். எனவே இந்த நாள் இனிய நாள். கருத்து வேறுபாடுகள் அகலும் நாள். கவலைகள் தீரும் நாள். மனக்குழப்பங்கள் தீர்ந்து மகத்தான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. நேற்று செய்ய மறந்த காரியத்தை இன்று செய்து முடிப்பீர்கள். சுப செய்திகள் வந்த வண்ணமாக இருக்கும். எந்த காரியத்தையும் எடுத்த நேரத்தில் முடிக்க வேண்டும் என்றால் குரு பார்க்க வேண்டும். அந்த குருவின் பார்வை உங்கள் ராசியில் இருப்பதால் இன்று நீங்கள் எடுத்த செயல்களில் வெற்றி கிடைக்கும். மகர ராசினியர்களே, உங்கள் ராசியிலேயே சந்திரன் 7க்கு அதிபதி இருப்பதனாலே கல்யாண கனவுகள் நனவாகும். இல்லத்திலே மங்கள ஓசை கேட்கவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு அது கேட்கும் வாய்ப்பு உண்டு. பணவரவு திருப்திகரமாக இருக்கின்றது. நட்பாலும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். மேலதிகாரிகள் உங்களுக்கு சில நுணுக்கங்களை கற்றுக் கொடுப்பார்கள். அயல்நாட்டு யோகமும் உங்களுக்கு உண்டு. அயல் மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பும் உண்டு. சுக்கிரபலம் நாளில் இருப்பதால் தாய்வழி ஆதரவு திருப்திகரமாக இருக்கிறது. கும்பராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று பயணங்களால் பலன் கிடைக்கும் நாள். பக்குவமாக பேசி காரியங்களை சாய்த்துக் கொள்வீர்கள். உதவி வருமானங்கள் உங்களுக்கு வந்து சேரும். தொழில் மாற்றம் செய்யலாமா, இல்லை நடக்கும் தொழிலையே நடத்தலாமா என்றெல்லாம் சிந்திப்பீர்கள். 2இலே சூரியன் சனி சேர்க்கை இருப்பதனாலே அரசு வழியில் ஒரு சிலருக்கு சிக்கல்கள் வரலாம். பொதுவாக 2ஆம் இடம் வலுப்பெற்றிருந்தால் கொடுத்த வாக்கை காப்பாற்றலாம். ஆனால் வலுவிழந்திருந்தால் கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது. இன்றைக்கு பகைக்கிரகங்களின் சேர்க்கை 2இல் இருப்பதால் யாருக்கும் வாக்கு கொடுத்தால் கொடுக்கும் முன் ஒரு கணம் சிந்திப்பது நல்லது. உடன்பிறப்புகள் உங்களுக்கு உதவியாக இருந்தாலும் கூட புதிய கடன் வாங்க சூழல் உண்டு. பழைய கடனை அடைக்க புதிய கடன் வாங்கி சங்கிலித்தொடர் போல கடன் வரக்கூடிய சூழல் கூட ஒரு சிலருக்கு ஏற்படலாம். கவனம் தேவை.
மீனராசினியர்களே, உங்களுக்கு இன்று மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய நாள். அவசர முடிவெடுப்பதை தவிர்ப்பது நல்லது. அரசு வழியிலும் சிக்கல்கள், அருகில் இருப்பவர்களாலும் பிரச்சனைகள் என்று வரும் நேரம். சந்தித்தவர்களால் உங்களுக்கு சந்தோஷ குறைபாடுகள் ஏற்படலாம். உடன்பிறப்புகள் உங்களை விட்டு விலகாமல் பார்த்துக் கொள்வது உங்கள் புத்திசாலித்தனமாகும். நாளிலே குரு இருக்கின்றார். ஆரோக்கிய தொல்லைகள் வரத்தான் செய்யும். அர்த்தாஷ்டம குருவின் ஆதிக்கம் இருப்பதால் உடல்நிலையில் மிக 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 கவனம் தேவை. மருத்துவ செலவு உண்டு. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.